ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்பிக்கை, விசுவாசம் இது ரெண்டும் இன்டர் கனெக்டட் டேர்ம்ஸ் தான். அது லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அதுக்கு. ஆமா. ஸோ அதனுடைய தன்மையை பத்தியும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பிரைமரியா பார்த்துட்டு இது ரெண்டையும் கோரிலேட் பண்ணி தான் இன்னைக்கு இதில் நம்ம பார்க்க போறோம். எனக்கு நீங்க ஒரு எபிசோட்ல பேசுறதுனால ஞாபகத்துல இருக்கு. என்னன்னு கேட்டா, பரிணாம வளர்ச்சி கொள்கை எவல்யூஷன் அதுவே ஒரு நம்பிக்கை தான். ஆமா, நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா இவங்க யாருமே அதை பார்க்கல, இப்படித்தான் நடந்திருக்கணும்னு அவங்க நம்புறாங்க. நம்ம கிரியேட் பண்ணாரு ஆண்டவருங்கிறத விசுவாசிக்கிறோம், அவங்க இப்படித்தான் அதை நடந்திருக்கணும்ன்றத நம்புறாங்க இல்லையா? ஆமா, அதன் அடிப்படையில் நம்ம இந்த எபிசோடும் பார்க்க போறோம். ஓகே. இப்ப சமீபத்துல ஃபியூ வீக்ஸ் பேக் சுனிதா வில்லியம்ஸ் அவரோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் பட்ச் வில்மோர் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேஃபா வந்து திரும்ப வந்து இறங்குறத நம்ம பார்த்தோம். ஆமா, பெரிய விஷயம். ஆமா, இதுல ஒரு பாயிண்ட் அந்த பட்ச் வில்மோர் சொன்னதை நான் படிச்சேன். அவர் பேசின வீடியோவையும் நான் பார்த்தேன். Is your life lesson or takeaway from these 9 months in space? Well, in answer to your question, I can tell you honestly, my feeling on all of this goes back to my faith. It's bound in my Lord and Savior Jesus Christ. He is working out His plan and His purposes for His glory throughout all of humanity, and how that plays into our lives is significant and important. And however that plays out, and I am content because I understand that. I understand that He's at work in all things. Some things are for the good. Go to Hebrews chapter 11. Some things look to us to be not so good, but it's all working out for His good for those that will believe. And that's the answer. So thanks for asking. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவின் மேல இருந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் தான் என்னை வந்து இவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணுது. நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது அப்படிங்கிற வசனத்தையும் அவர் கோட் பண்ணி அவர் பேசியிருந்ததை பார்த்தேன். இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் திரும்ப வருவோமா வர மாட்டோமான்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்கிறத பார்த்தோம், அவ்வளவு ஃபெயிலியர் அதில் வந்ததுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி பேனிக் சூழ்நிலையுமே அவர் பேனிக் ஆகாம, அதுல பதட்டமாயி ஒரு மாதிரி நொடிஞ்சு போகாம, அந்த 9 மாசமும் அவர் அந்த ஸ்பேஸ்ல அவர் லைஃபை காப்பாத்துறது எதுவா இருக்கும் நான் நம்புறேன்னா, அவருக்கு ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கைங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அவர் இவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆயிருப்பாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம்.